யாரெல்லாம் பின்பற்றி ட்ரை பண்ணுங்க. போன வாரம் நம்ம இதோட நிறுத்தணும். குளிச்சு முடிச்சுட்டு துளசி போட்டுதான். இப்போ துளசி போட்டதுக்கு அப்புறம் துளசி போட்டதுனால உடம்பு எடுக்கணும். உடை எடுத்ததுக்கு அப்புறம் துளசி போடுறோம். துளசி போடுறது நம்ம 12 இடம் சுவிட்சில் 13 இடம் துளசி எப்படி போடணும், அதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் உள்ள பேர் அதோட பார்த்துடணும். இப்போ குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலை வீட்டில் பூஜை பண்ணக்கூடிய வேலை. வீட்டில் நம்ம தினசரி நம்ம பண்ணுவோம். ஆனால் ஆச்சாரியர்கள் நமக்கு காலம் நேரங்கள் ஒதுக்கி பகவானை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் கோவில் பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா கோவிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கலாம். கோவிலை விட்டு தள்ளி இருக்கிறதுனால நம்மளோட நிச்சயமாக நம்மளோட ப்ரோக்ராமை நம்ம வீட்டில் தான் செஞ்சாகணும். இப்போ கோவில் பக்கத்தில் இருக்க பக்தர்கள் வீட்டில் பூஜை நேரத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா கோவிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தான் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் இப்போ காலையில் நம்ம முதல்ல எழுந்து குளித்து திலக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நித்தியமாக பூஜை செய்யக்கூடிய பூஜை அறைக்கு நம்ம வரோம். முதல்ல உள்ள நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீனை மூடி தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா இரவில் நம்ம பகவானுக்கு ஓய்வு கொடுக்கறதா நம்ம கருதப்படுது. திரும்ப நம்ம காலையில் எழுந்து நம்ம உள்ளே வரும்போது முதல்ல 3 முறை நம்ம கையை தட்டிட்டு தான் நான் உள்ளே வரேன். பொதுவாக நம்ம பார்ப்போம் இல்லையா, நான் உள்ளே வர்றதுக்கு அனுமதி பெற்று தான் எங்கேயுமே நம்ம உள்ளே போகணும். அதே மாதிரி இங்கே நம்ம பகவான்கிட்ட வரும்போதும் அதே மாதிரி நம்ம அனுமதி பெற்று உள்ளே போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களும் இப்போ நம்ம இந்த இருக்கிற ஆல்டரில் இருக்க ஃபோட்டோவை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அதை சுத்தம் பண்ணணும். தரையை துடைக்கிறதுக்குன்னு ஒரு துணி வச்சுக்கணும். ப்ளஸ் இருக்கிற படங்களை துடைக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு துணி வச்சுக்கணும். பகவானோட திருப்பாதங்களில் ஒரு சொட்டு தண்ணி விட்டு திரும்ப நம்ம மொத்த ஃபோட்டோவையும் நம்ம துடைச்சிட்டு இருக்கிற இடத்தையும் நம்ம சுத்தமாக துடைக்கணும். ஆல்டர் பகவான் பவித்திரமானவர், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ரொம்ப மிக மிக தூய்மையானவர். எங்கே தூய்மை இருக்கோ அங்கே அவர் வசம் பண்ணுறார். ஏன் அப்படின்னா மகாலட்சுமி அவருக்காக எல்லா விதமான சேவையும் புரியக்கூடிய இடம். மகாலட்சுமி எங்கே இருப்பாங்க அப்படின்னா எங்கே தூய்மையாக இருக்கோ அங்கே மகாலட்சுமி குடியிருக்காங்க, அங்கே பெருமாளும் பகவானும் குடியிருக்கார். அந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை நம்ம ரொம்ப தூய்மையாக ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கக்கூடிய நம்ம படங்கள் வைக்கக்கூடிய இடம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அதாவது ஒரு முறை ஒரு உபன்யாசத்தில் குரு மகாராஜ் சொன்னார், பக்தி விகாஸ் சுவாமி, பகவான் அவரோட பாத்திரங்களை நீங்கள் விளக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ விளக்கிருக்கீங்கன்னு பார்க்க மாட்டார், எங்கே விளக்காமல் விட்டுருக்கீங்கன்னு தான் பார்ப்பார். எங்கே நமக்கு அழுக்கு இருக்குன்னு மட்டும்தான் அதை தான் பார்ப்பார். அப்படின்னா துளி அழுக்கு இருந்தாலும் பகவான் அதை பார்க்குறாரு, இந்த இடத்துல இன்னும் சுத்தம் பண்ணலை அப்படின்ட்டு. அதனால் நம்ம பகவானோட இருப்பிடம் அவ்வளோ பவித்திரமாக இருக்க வேண்டிய இடம், அவ்வளோ தூய்மையாக இருக்க வேண்டிய இடம். எப்போ நம்ம அவரோட இடத்த நம்ம தூய்மையாக வச்சுக்க பார்க்குறோமோ அப்போ நம்மளோட இதயமும் தூய்மைப்படுத்தப்படுது. நம்ம பார்க்கலாம், ஒரு வீடு ரொம்ப பார்க்குறதுக்கே மங்களகரமாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க நபர்களும் மங்களகரமாக இருப்பாங்க. இது ரொம்ப வெளிப்படையான விஷயம். எங்கே தூய்மையாக இருக்கோ
அங்கே அவர்களும் அப்போது தூய்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு இருக்கும். அதனால் நம்ம அதுவும் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம பகவானோட படங்களை வைக்கக்கூடிய இடம். அந்த இடம் ரொம்ப ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கணும், தூய்மையாகவும் இருக்கணும். தூய்மைப்படுத்துறதுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க பூக்களை வச்சு பகவானை நம்ம அலங்கரிக்கணும். பக்கத்தில் செடிகளில் பழங்கள் எதாவது இருக்குது அப்படின்னாலும் அதை நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்திட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பூக்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பகவானுக்கு ஆரத்தி பண்ணணும். காலையில் நம்ம அவரோட இடத்துக்கு, அவரோட திருவுருவத்துக்கு நம்ம பூஜை செய்யணும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், முதல்ல நம்ம படுத்த இடத்த சுத்தப்படுத்தணும். இதெல்லாம் வீட்டை சுத்தப்படுத்த நான் முதல்ல பார்த்தாச்சு. அதனால் இப்போது வீடு சுத்தமாக ஆல்ரெடி இருக்குது. இப்போது பகவானோட இருப்பு இடத்த நம்ம தூய்மைப்படுத்தியாச்சு. அப்போ நம்ம திரையை விளக்கிட்டு, நம்ம வீட்டில் எல்லாருமே சங்கு ஊதி தான் நம்ம திரையை ஒதுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட சங்கு இருக்குது அப்படின்னா சங்கு ஒளி பார்த்திங்கன்னா ரொம்ப பவித்திரமானது, தூய்மையானது, மங்களகரமான அந்த சத்தம் ரொம்ப மங்களகரமாக சொல்லப்படுது. அந்த மங்களகரமான ஓசையை ஒழுப்பி நம்ம 3 முறை சங்கு ஊதணும். சங்கு ஊதிட்டதுக்கு அப்புறம் நம்ம திரையை ஓப்பன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணணும். இதில் மங்களகரமான நேரம் அப்படின்னா காலையில் 6 மணிக்குள்ளே நம்ம கோவிலில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 4:30 மணிக்கு காலையில் மங்களாரத்தி இருக்குது. நம்ம வீடுங்களில் அதே போல் தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம 4:30 மணிக்குங்கிறது 4 மணிலேருந்து நீங்கள் 6 மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் பூஜை பண்ணலாம். அது பொதுவாக நம்ம ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நேரத்தை குறித்து நம்ம வச்சு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் 4 மணிலேருந்து 4:30க்குள்ளே நம்ம கோவிலில், ஒவ்வொரு கோவில்லையும் நிறைய கோவிலில் வேறு விதத்தில் பண்ணுவாங்க. ஆனால் பிரபுபாதோடைய எல்லா இஸ்கான்லேயும் காலையில் ஒரு சில கோவிலில் 4:15 மங்களாரத்தி இருக்குது. ஒரு சில கோவிலில், அதிகபட்சமான கோவிலில் 4:30 மணிக்கு காலையில் மங்களாரத்தி நடக்கும். ஒரு சில இடங்களில் 5 மணிக்கு மங்களாரத்தி இருக்கும். ஒரு சில இடங்களில் 5:30 மணிக்கு மங்களாரத்தி நடக்கும். 6 மணிக்குள்ளே நம்ம இந்த ஆரத்தியை முடியணும். ஏன்னா 6 மணிக்கு மேலே பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு அடுத்தது திதி பிறக்கிறதுனால காலையில் இந்த 6 மணிக்குள்ளே நம்ம மங்களாரத்தியை முடிக்கணும். ஆனால் நம்ம வீடுங்களில் நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் நம்ம நேரங்களை ஒதுக்கி அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் பூஜை செய்யணும். நேரம் கரெக்டாக ஒரு நேரத்தை நம்ம உறுதியாக நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஏன்னா இயற்கையாகவே நம்மளோட மனசு எப்பவுமே நம்மளை ஏமாத்துறதுல தான் குறிக்கோளாக இருக்கும். நேரத்தை நம்ம குறிப்பிடலை அப்படின்னா, நேரங்களை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா, ஒரு நாள் 4 மணிக்கு, ஒரு நாள் 5 மணிக்கு, ஒரு நாள் 6 மணிக்கு, கடைசியில் நேரம் இல்லைன்னு போயிடும். அதனால் நம்ம ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கிட்டு இந்த நேரம் நான் வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு நேரத்தை நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா மனசுக்கு அது ஒரு தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறிடும். உங்களுக்கு காலையில் 5 மணிக்கு வீட்டில் மங்களாரத்தி பண்ணணும், ஹரே கிருஷ்ணா, 5 மணிக்கு மங்களாரத்தி பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு குளிச்சு ரெடியாகுவீங்க. இல்லை 5 மணிக்கு இல்லை 4:30 மணிக்கே நானும் மங்களாரத்தி கோவிலில் மாதிரி பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அப்போது இன்னும் முன்னால் எழுந்து குளிப்போம். இது மனசில் ரெகுலராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். எவ்வளோ தான் நமக்கு கடினமான உழைச்சிருந்தா கூட, கஷ்டப்பட்டிருந்தா கூட நம்ம அந்த நேரம் மனசில் சொல்லி நம்ம இருக்கும் போது அந்த நேரம் வரும்போது இயற்கையாகவே விழிப்பு வந்துடும். நம்ம கோவிலில் எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க. காலையில் 4:30 மணிக்கு மங்களாரத்தினா எனக்கு தெரிஞ்சு நிறைய பக்தர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி
4:30 மணிக்கு மங்களாரத்தி, 2 மணி வரைக்கும், நைட்டு 2 மணி வரைக்கும் சேவை பண்ணின பக்தர்கள் கூட போய் படுத்துட்டு 2 மணி நேரம் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு மங்களாரத்திக்கு வர பக்தர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சோனா காலேஜில் வருஷம் வருஷம் பண்ணுறோம். அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு வந்து சேரும் போது 2, 2:30, 3 மணி கூட ஆகிடும். அந்த நேரத்துக்கு 3 மணிக்கு வந்து படுத்தா எழுந்திருக்க முடியாதுன்றதுனால பக்தர்கள் தூங்காமல் கூட ஜபத்தை பண்ணிவிட்டு 4:30 மணிக்கு மங்களாரத்தி அட்டன் பண்ணிவிட்டு போய் படுக்கிற பக்தர்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட மனசில் நம்ம சொல்லி வச்சோம் அப்படின்னா, இந்த நேரத்துக்கு நம்ம எழுந்திருக்கணும், இந்த நேரத்துக்கு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நம்ம எழுந்திருக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நம்ம காலையில் பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் நான் வீடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முன்னால் ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்குவேன். ஏதாவது பேரிச்சம்பழம் இல்லை முந்திரி திராட்சை இந்த மாதிரி வச்சுட்டு முதல்லையே பகவானுக்கு காலையிலேயே நெய்வேத்தியம் பண்ணுவோம். கோவிலில் வந்து 4:15 மணிக்கே நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்வீட் வச்சுருக்காங்க. அது 4:15க்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஃபுல்லாக சமைச்சு ஏதாவது கிச்சடி இல்லை பொங்கல் இந்த மாதிரி தயிர் சாதம் புளி இந்த மாதிரி வெரைட்டி நம்ம என்ன நாம் சாப்பிட போகிறோமோ அது எல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து கோவிலில் ரெகுலாரிட்டி இருக்கும். நம்மளால் முடிஞ்சால் நம்மளும் அதை பின்பற்றலாம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நம்மளோட இதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக தான். எப்போ நம்ம வந்து இந்த மாதிரி செயல்களை செய்கிறோமோ அப்போது இந்த நபர் இங்கே இருக்கார், அவருக்கு நான் தினசரி என்னோடய வேலையை செய்யணுங்கிறது உணர்வை வளர்த்துக்க முடியும். அப்போ நம்ம கிட்ட போகும்போது அங்கே படங்களாக நம்ம பார்க்கவே மாட்டோம். ராதாகிருஷ்ணர் இருக்காங்க, அவருக்கு நம்ம பவ்யமாக சேவை பண்ணணும், பணிவோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம தினசரி அவங்கள தொடச்சி அவங்களுக்கு பூ போட்டு பண்ணும்போது நம்ம காலப்போக்கில் நம்ம படங்களாகவே அவங்கள பார்க்க மாட்டோம். உண்மையாலும் இங்கே இருக்கிறத நம்மளால் உணர முடியும். நம்மளோட பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியும். என்னோடய அனுபவம், எனக்கு நிறையா அந்த மாதிரி அனுபவம் இருக்குது. நான் ஏதோ ஒரு சிந்தனையில் நான் வீட்டில் படங்களை தொடச்சிட்டு பூ வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா அவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியாது. எப்போ நான் சந்தோஷமாக ஒரு உற்சாகத்தோடு நான் வந்து அவங்கள தொடச்சிட்டு பூ வச்சுட்டு ஆரத்தி பண்ணுறோம், அவங்களோட முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நம்மளோட உணர்வுகளை அவங்க புரிஞ்சிக்கிறாங்க. அதனால் நம்ம அவங்களோட முகத்தில் நம்ம அந்த கலையை பார்க்க முடியும். வீட்டில் ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா எப்படி நாம் தினசரி நமக்கு அவருக்கு உணவு படைக்கிறோமோ அதே போல் நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ, என்ன எல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அது எல்லாத்தையும் முதல்ல பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். இப்போ பொதுவாக நம்ம வந்து சமைச்ச உடனே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் பக்தர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சிறு தானியம், ஒரு அரிசி பகவானுக்கு படைக்காமல் நாம் சாப்பிட்டாலும் அதோட விளைவு, பாவ விளைவுகளை அதை நாம் ஏற்று தான் ஆகணும்னு சொல்லப்படுது. ஏன்னா அதுக்காக நமக்கு எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் விவசாயம் பண்ணுறவங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி இது மார்க்கெட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளோ கடினமாக கஷ்டப்படுறீங்கன்றது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இவ்வளோ கடினமாக அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம விளைய வைக்கிற தானியங்கள் தான் அதோட பலன். இந்த தானியங்களை நம்ம வந்து இப்போ மெதுவாக பார்க்கலாம். விதை போடுறோம், காட்டை உழுது விதை போடுறோம். விதை போடுறதோடு நம்ம வேலை முடியுது. அதுக்கப்புறம் மண்ணிலிருந்து அந்த விதை முளைய வைக்கிறது, இது எல்லாமே இயற்கை தாய் பண்ணுறாங்க. நம்ம கண் கூட நம்ம பார்க்குறோம் அது எப்படி விளைஞ்சி வருது அப்படிங்கிறது. இந்த விளைஞ்சி வரக்கூடிய பொருள்
ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. நம்ம எல்லா மனித ஜீவராசிகளுக்கும் இது வந்து உணவாக கொடுக்கப்படுது. இந்த மழை, காற்று, இரவு, பகல், இது எல்லாமே ஒரு தானியத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். இது எல்லாமே இந்த இயற்கையை தான் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இயற்கையோட ஏற்பாட்டில் தான் நமக்கு எல்லா தானியங்கள் எல்லாமே கிடைக்கிது. அதனால் நம்ம முதல்ல எழுந்து இதை கொடுத்த நபருக்கு நம்ம நன்றி செய்யணும். அதனால் என்ன பண்ணுறோம், அவர் கொடுத்த பொருளை முதல்ல அவருக்கே நம்ம அர்ப்பணம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணுறோம். காலையில் நம்ம என்னென்ன சமைச்சோமோ இது எல்லாத்தையும் நம்ம அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் பொதுவாக எல்லா வீட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில பேர் எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு தெரியாது, சமைச்ச பாத்திரத்திலே கூட சாப்பிடுவாங்க. பட் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அதே எச்சு கையை நம்ம பாத்திரத்தில் நம்ம கையை வைப்போம். சாம்பார் வேணும் இல்லை சாப்பாடு வேணும் அப்படின்னு நம்ம அதை எடுத்து நம்ம தட்டில் போடுவோம். அதுவும் நம்ம செய்யக்கூடாது. பகவானுக்குன்னு சமைக்கக்கூடிய பாத்திரம், அவருக்காக கரண்டி, அவருக்காக எல்லாமே தனியாக இருக்கணும். அவருக்கு சமைக்கிற பாத்திரம் பொதுவாக எல்லா பக்தர்களும் யாரெல்லாம் இதை தூய்மையாக பின்பற்றுறாங்களோ அந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பாத்திரத்தை கிச்சனில் இருந்து சமைக்கிற அறையிலேருந்து வெளியில் கூட எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அது சமைக்கிற பாத்திரம் சமைக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக தனியாக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்குவாங்க. நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணுமானா அவசியமும் கிடையாது. நீங்கள் அதே பாத்திரத்தில் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் சாப்பிடும் போது எந்த காரணத்துக்கும் நம்மளோட எச்சி கையோ இது இல்லைன்னா வந்து எச்சி கை தானே படக்கூடாதுன்னு சொன்னாங்க, லெஃப்ட் ஹேண்டில் போட்டுக்கலாமே அப்படின்னாலும் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, வேறு யாரும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னா போய் நம்ம கையை கழுவிட்டு வந்து திரும்ப நமக்கு தேவையானது போட்டுக்கிட்டு நம்ம திரும்ப உட்காந்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பகவானோட பாத்திரத்தை தொடக்கூடாது. நம்ம எப்படி சாப்பிட்றதுக்கு தட்டு வச்சுருக்கோமோ அதே போல் பகவான் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு தட்டு வச்சுக்கணும். அந்த தட்டில் நம்ம பொதுவாக நம்ம சாப்பாடு சாம்பார் எல்லாம் ஒன்றா வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம பகவானுக்கு அப்படி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு பண்ணுறோன்னா சாப்பாடு ஒரு பாத்திரத்தில், சாம்பார் பண்ணுறோன்னா சாம்பார் ஒரு பாத்திரத்தில், என்ன பண்ணுறோமோ அது தனியாக ஒரு கப்பில் வச்சுட்டு அந்த கப்பில் நம்ம முதல்ல ஃபில் பண்ணுறோம். தண்ணி ஒரு சாப்பிடும்போது தண்ணி ஒரு கிளாஸில் தண்ணி வைக்கிறோம். இது பஞ்சராத்திரிக விதிமுறையில் நிறையா மந்திரங்கள் இருக்குது. பட் அது எல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்க வீட்டில் இருக்க நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ நம்ம விக்கிரக வழிபாடு பண்ணுறோமோ அப்போ இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நம்ம அந்த உணவை தூய்மைப்படுத்தி பண்ணணும். பட் நம்ம பொதுவாக நம்ம விக்கிரக வழிபாடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா குருவோட அனுமதி வேணும். குரு நமக்கு அதுக்கான அனுமதி கொடுக்கல அப்படின்னா நம்ம விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. அதனால் நம்ம படங்களை வச்சு பண்ணுறோம். அதுக்காக நம்ம வந்து எல்லா மந்திரங்கள்லாம் நம்ம கற்றுட்டு வந்து தான் நைவேத்தியம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட யார்கிட்டலாம் வைஷ்ணவ சாங்ஸ் புக்கு இருக்குது, புத்தகம் இருக்குது, வைஷ்ணவ பஜனை புக்கு இருக்குது, அந்த புக்குலேயும் இது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பக்தி யோகம் ஒரு ஆரம்ப நிலை வழிகாட்டி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகங்களில் நம்ம எப்படி நைவேத்தியம் பண்ணணும், நம்ம வீட்டில் எப்படி படங்களை வந்து நம்ம வந்து வைக்கணுங்கிற முதல் கொண்டு எல்லாமே இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு புத்தகம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கேருந்து வாங்கிக்குவாங்க. இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ராதாகிருஷ்ணர் மேலே பஞ்ச தத்துவா, பக்கத்தில் நரசிம்மர், அதுக்கு கீழே குரு பரம்பரை, இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் நாம்பளும் வைக்கணும். உங்கள்கிட்ட நீங்கள் பஞ்சதத்துவா நரசிம்மர் எல்லோரும் வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களோட மெயினான ஒரு ராதாகிருஷ்ணரை வச்சுட்டு கீழே குரு பரம்பரை, இவங்க எல்லாம் நம்மளோட இந்த கௌடி சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர்கள். இந்த மாதிரி குரு பரம்பரை, நம்ம குரு
பரம்பரை இல்லாமல் டைரெக்டாக நம்ம வந்து பெருமாளுக்கு சேவை பண்ண முடியாது. அதனால் நம்மளோட குரு பரம்பரை ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம பொதுவாக எல்லாரும் வீட்லேயும் கசா முசான்னு நிறையா இருக்கிற எல்லா படத்தையும் தூக்கி வச்சுருவாங்க. நம்ம அந்த மாதிரி அவசியம் கிடையாது. முக்கியமான தெய்வம் ராதாகிருஷ்ணர், அவங்க மட்டும் இருந்தால் போதும். ஒரு சில வீடுங்களில் தேவர்கள் வச்சுருப்பாங்க, அதுலேயே அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ, அவங்க தாத்தா ஃபோட்டோ, முப்பாட்டம் ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவையும் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா முன்னோர்கள் வந்து தெய்வங்களோடு நம்ம ஒப்பிட முடியாது. அதனால் நம்ம அவங்களோட படங்களை நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபடக்கூடாது. அப்படி நீங்கள் அவங்களோட ரொம்ப மனசு வச்சுருக்கீங்க, அவங்க மேலே ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வேறு எங்கேயாவது அந்த ஃபோட்டோவை வச்சு முதல்ல பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண ஒரு பூவோ ஏதோ கொண்டுட்டு போய் நீங்கள் அந்த படங்களுக்கு வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் டைரெக்டாக எந்த ஒரு பூவமோ பழங்களையோ எந்த ஒரு நைவேத்தியமோ நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சமைக்கிறோம், பகவானுக்காக தனி பாத்திரங்கள் இருக்குது, நம்ம அவருக்காக சமைச்சாச்சு, அவருக்காக தனி தட்டு வச்சுருக்கோம். தட்டில் நம்ம வச்சுட்டு ஒவ்வொரு என்னென்ன ஐட்டங்கள் செஞ்சு ஒவ்வொன்றுலேயும் ஒரு துளசியை வச்சு கொண்டுட்டு போய் பகவானுக்கு முன்னால் வச்சு மந்திரம் இருக்குது. பொதுவாக நம்ம அது ரொம்ப எளிமையான மந்திரம்தான். நீங்கள் வந்து அந்த புக்கில் ஒரு இங்கே இருக்குது பக்தி யோகம் புக்கு, அந்த புக்கில் எல்லா மந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பொதுவான சின்ன மந்திரம் தான், ஒன்றும் பெரியசுலாம் கிடையாது. பகவானை சாப்பிட சொல்லி நம்ம கேட்கக்கூடிய மந்திரம். முதல்ல நம்ம தீட்சை வாங்கின பக்தர்கள் முதல்ல அவங்களோட குருக்கிட்ட கேட்குறாங்க, குருதேவ தயவுசெய்து இதை ஆச்சாரியர்கள் உங்களோட முன்னோர்களுக்கு அர்ப்பணிங்கன்னு சொல்கிறோம். முன்னோர்கள்ட்ட பிரபுபாதர், அதுக்கப்புறம் பிரபுபாதோட மந்திரம், பிரபுபாதர் தயவுசெய்து உங்கள் குருக்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சைதன்ய மகாபிரபு பஞ்சதத்துவ மந்திரம் இருக்குது. இந்த சைதன்ய மகாபிரபுவோட மந்திரங்களை சொல்லி தயவுசெய்து நீங்களும் ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணரோட மந்திரங்களை சொல்லி நம்ம ராதாகிருஷ்ணரை ஏற்றுக்க சொல்கிறோம். ரொம்ப எளிமையான மந்திரம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆல்ரெடி நம்ம தினமும் பஜன் பண்ணும்போது பாடுறோம், நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினி அப்படின்ட்டு நம்ம பிரபுபாதத்தை கேட்குறோம். நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி. அப்படின்னா நம்ம பக்தி சித்தாந்தரோட சீடரான நீங்கள் நிர்விசேஷ சூன்யவாதம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நிர்மூலமாக்கி பக்தியை வந்து தலைக்க செய்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பொருள். பிரபுபாதரை கேட்குறோம். அதுக்கப்புறம் நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயது கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யாய நாமினே கௌரவேஷ் நம. சைத்தன்ய மகாபுருட்ட கேட்குறோம், தயவுசெய்து நீங்களும் இதை ஏற்றுக்கோங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நமோ பிரம்மனாய தேவாய கோ பிராமணதாய ஜகத்யதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ அப்படின்ட்டு கிருஷ்ணர்கிட்டையும் கேட்குறோம். நம்ம நமோ மகாவதன்யாய அப்படின்னா இருக்கிற அவதாரங்கள்லே ரொம்ப சிறந்த அவதாரமான சைதன்ய மகாபிரபுக்கிட்ட நம்ம இதை ஏற்றுக்கோங்கன்னு கேட்குறது. நமோ பிரம்மனாய அப்படின்னா நமோ பிரம்மனாய பிராமணர்களுக்கு சைதன்ய கிருஷ்ணர் எப்போவுமே டைரெக்டாக அவர் யார் கொடுக்குறதும் எடுத்துக்கிறது இல்லை. அவர் யார் மூலியமாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா இந்த ஸ்லோகங்களில் நமோ பிரம்மனாய பிராமணர்களுக்கும், நமோ பிரம்மனாய தேவாய தேவர்களுக்கும், கோ பிராமண பசுக்களுக்கும், இந்த மாதிரி இவங்க மூலியமாக அதுக்கப்புறம் பெருமாளுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம். நம்மளோட நைவேத்தியங்களை இந்த முறையில் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமை. ஜஸ்ட் இது வந்து ஒவ்வொரு மந்திரத்தையும் 3 முறை நம்ம சொல்லணும்னு சொல்லப்படுது. 3 முறை திரும்ப திரும்ப தயவுசெய்து சாப்பிடுங்க, தயவுசெய்து சாப்பிடுங்க நம்ம 3 முறை கேட்குறதா சொல்லப்படுது. 3 முறை இந்த மந்திரங்களை சொன்னதுக்கப்புறம் நைவேத்தியத்துக்கு நம்ம வைக்கிறோம். நைவேத்தியத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரீனை மூடிட்டு நைவேத்தியம் பண்ணணும். நம்ம எங்கே நைவேத்தியம் பண்ணுறோமோ அதை அறையை மூடிடணும். மூடிட்டு அவருக்கு வச்சுட்டு
நாம்ளும் அந்த அறையிலிருந்து வெளியில் வந்துடணும். ஒரு 10 நிமிஷம் இல்லைப்பானா 15 நிமிஷம் நம்ம அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான நேரம் கொடுத்துட்டு வந்துடும். அவங்களோட சகாக்களோட பகவான் ராதாராணியோட அந்த உணவை சாப்பிட்றதா சொல்லப்படுது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திரும்ப உள்ளே போகும்போது கை தட்டிட்டு உள்ளே போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம், நைவேத்தியம் பண்ணும்போது நம்ம மந்திரங்கள் சொல்லும் போது பெல்லு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா பெல்லு யோசை வந்து ரொம்ப மங்களகரமாக சொல்லப்படுது. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த பெல்லோட சத்தம். பெல்லு சத்தத்தை கேட்டுக்கிட்டே அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப உள்ளே போயிட்டு கை தட்டிட்டு திரும்ப பெல்லு எடுத்துகிட்டு இப்போ நம்ம முன்னாலேயே சொன்ன மந்திரங்களில் முழுசாக இப்போது தேவையில்லை. ஏன்னா சாப்பிட்றதுக்காக நம்ம கேட்டோம், இப்போ சாப்பிட்டுட்டாரு. அதனால் திரும்ப நம்ம என்ன இப்போ பண்ணுறோம், பிரபுபாதரோட மந்திரமும் சைதன்ய மகா பஞ்சதத்துவ மந்திரம், ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌர பக்த விருந்தா, இந்த மந்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம பகவானுக்கிட்ட இப்போ கேட்குறோம். ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் குரு பரம்பரை ஆச்சாரியர்களுக்கு இதம் நைவேத்தியம், நீங்களும் இதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரம்பரை ஆச்சாரியர்கள்ட்ட கேட்டுட்டு திரும்ப நம்ம எடுத்துகிட்டு சமைச்சு நைவேத்தியம் பண்ண அந்த தட்டை எடுத்துகிட்டு அந்த எங்கே நம்ம நைவேத்தியம் வச்சோமோ அந்த தட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி போட்டு தொடச்சி விட்டுட்டு கோவிலில் வந்து நைவேத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆரத்தி பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நேரம் இருக்குது, காலம் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிறந்த விஷயம். எல்லா விஷயங்களும் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நம்மளோட முன்னேற்றத்துக்காக, நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் நிகழ்ச்சியை வந்து அதிகப்படுத்துகிறோமோ அப்போது பகவானுக்கான சேவையில் நம்ம அதிகமாக ஈடுபடணுங்கிறத காமிக்குது, நமக்கு உற்சாகத்தை கொடுக்குது, ஆர்வத்தை கொடுக்கும். அதன் மூலிமா நம்ம ஒரு நாள் இந்த உடலை விடும்போது வைகுண்டம் போகிறதுக்கு கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். அதுக்கான நேரங்களில் காலங்களை இப்போவே நம்ம அங்கே போய் என்ன பண்ண வருமோ அதை இங்கேயே நம்ம பண்ணின்னு இருக்கணும். அங்கே வந்து போய் நம்ம களை வெட்ட தேவையில்லை, ஏறு ஓட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அங்கே பகவானோட நித்தியமாக வைகுண்டத்தில் நம்ம நித்தியமான சேவை நமக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கும். அங்கே எல்லாமே ஆன்மீகமானது. இங்கே மாதிரி நம்ம கடினமாக கஷ்டப்பட்டால் தான் நம்ம உணவு அருந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறது அங்கே கிடையாது. இப்போது நம்ம நைவேத்தியம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போய் நம்ம சமைச்சு வச்சுருக்க பாத்திரத்தில் எல்லா பாத்திரத்தில் என்னென்ன செஞ்சோமோ அந்தந்த பாத்திரத்தை அது இதில் போட்டுரும். நைவேத்தியம் பண்ண தட்டை கழுவி வச்சுட்டு இப்போது அது எல்லாமே பிரசாதம், அதை நம்ம சாப்பிடலாம். நாம் சாப்பிட்ற தட்டு தனியாக இருக்கணும், பகவானோட பாத்திரம் எல்லாம் தனி. இப்போ நமக்கு சாப்பிட வேண்டிய இப்போ வீட்டில் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா பொதுவாக எல்லோரும் பண்ணுறது என்ன, வீட்டில் குழந்தைங்களுக்கு, பெரியவர்களுக்கு, வீட்டில் தாத்தா பாட்டிங்க இருப்பாங்க, இல்லை புருஷன் எல்லோரும் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, மனைவி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் முதல்ல பரிமாறுவாங்க. இப்படி தான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. உங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஜஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறது, அதுக்கு ஒருத்தவங்க வந்து போடுறது, ஏன்னா மித்தவங்க யாரும் வந்து கையை உள்ளே விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்னென்ன போடுறோமோ அந்த தட்டில் தான் நம்ம போடணும். தட்டில் போடும் போது பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் நாகரிகங்கிற பேரில் தட்டோட கொஞ்சம் தூக்கி போடக்கூடாது, தட்டில் ஒட்டிக்கிட்டு தான் போடணும், அதை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்ற தட்டும் ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு கேப்பில் தான் நம்ம போடணும். அதுக்குன்ட்டு வந்து நாய்க்கு போடுற மாதிரி தூக்கியும் போடக்கூடாது. நம்ம பக்கத்தில் போய் பணிவாக தான் போடணும். அதே சமயம் கீழே ஏற்கனவே சாப்பிட்டு இருந்ததோடு தொடாமல் நம்ம பார்த்துக்கணும். பரிமாறுறோம், எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளும் போட்டு சாப்பிடலாம். எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களை நமக்கு பரிமாற சொல்லணும். இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு திரும்ப தேவைன்னா கையை கழுவிட்டு தான் போட்டுக்கணும். நம்ம திரும்ப வந்து
ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு மாற்றி மாற்றி நம்ம சாப்பிட்றதுங்கிறது இது நம்மளோட கலாச்சாரம், நம்ம நாகரிகம் கிடையாது. இது எல்லாமே வந்து வெளிநாட்டு கலாச்சாரம். லெஃப்டில் சாப்பிட்லாம், அது தப்பே கிடையாது, என்ன ஆச்சு அந்த கைக்கு மட்டும் என்ன அப்படின்லாம். இது நம்மளோட நாகரிகம் கிடையாது. அப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட தட்டை போய் கழுவுவோம். சாப்பிட்ட தட்டை கழுவுனதுக்கப்புறம் நம்ம எங்கே உட்காந்து சாப்பிட்டோமோ அந்த இடத்த தொடச்சி விடணும். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் சிமெண்ட் தர டைல்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப ஈஸி தான், நம்ம துடைக்கிறோம். அப்படியே யார் வீடாக மண் வீடு இருக்குது அப்படின்னா அங்கே தண்ணி தெளித்து விடலாம், தப்பு கிடையாது, போதும். இல்லைன்னா ஒரு கொஞ்சம் கோமியம் இருந்துச்சுன்னா தெளித்து விட்டிங்கன்னா அது ரொம்ப சிறந்தது. இப்போ இதை நம்ம சாப்பிட்ட இடத்தையும் தூய்மைப்படுத்தியாச்சு. இதுக்கப்புறம் திரும்ப நம்மளுடைய அன்னாடும் வேலையை நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உட்காந்து ஜபம் செய்யலாம். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட வேலையை பார்க்குறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேர காலம் இருக்குது. நெக்ஸ்ட்டு விவசாயம் அப்படின்னா விவசாயத்துக்கு காட்டுக்கு போயிட்டு வந்து சாப்பிட வருவாங்க. வீட்டில் மனைவி இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. கணவன் போய் காட்டில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு அந்த நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு நேரத்துக்கு வருவார். அவருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு எல்லாமே இதுதான் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். இப்போது பொதுவாக எல்லோரும் நம்ம இங்கே இருக்கிறவங்க கூடிய நீங்கள் எல்லோரும் விவசாயிகள். அதனால் என்ன நினைப்போம் அப்படின்னா, காலையில் குளிச்சுட்டு வேலைக்கு தானே போக போகிறோம், அதுக்கு எதுக்கு குளிக்கணும், குளிச்சுட்டு போய் அந்த சேத்துல தானே போய் இறங்க போகிறோம், மண்ணில் தானே கால் வைக்க போகிறோம், அதனால் ஏன் குளிக்கணுமா, தேவையில்லை. எப்படியா இருந்தாலும் எல்லாம் வேலை செஞ்சுட்டு திரும்ப எல்லாம் மண்ணு தான் ஆகும், அழுக்காக தான் ஆகும், திரும்ப சாயங்காலம் ஒரே டைமாக குளிச்சுக்கலாமே அப்படிங்கிறது நம்மளோட தமோ குணம், நம்மளோட இருக்கிற குணங்களை வெளிப்படுத்துது. குளிச்சுட்டு நம்ம வந்து போயிட்டு திரும்ப சேராச்சு மண் ஆச்சுன்னா அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் காலையில் எழுந்து அதே குணத்தோடு அதே உணர்வோடு நம்ம போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உணர்வே நமக்கு உற்சாகத்தை கொடுக்காது. சப்போஸ் அந்த மாதிரி யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனே நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி உங்களோட நிகழ்ச்சியில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய நேரங்களே மீதி ஆகும். நம்ம நினைக்கலாம், ஐயோ குளிக்கிறது ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுங்க அப்படின்ட்டு. பட்டு குளிக்கிறதுங்கிறது நேரம் வேஸ்ட்டு கிடையாது. நம்ம எப்போது காலையில் எழுந்துட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னாவே நம்மளோட ஒரு உற்சாகத்தை நம்மளால் உணர முடியும். அப்போ தான் நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒரு பீடையே ஒளிஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்கும். பொதுவாக தூங்கி எழுந்து குளிக்கணும்னா நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். பட் குளித்து பாருங்கள், அப்போது நம்மளால் உணர முடியும் எவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு நம்மளோட ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால் காலையில் எழுந்துட்டு இந்த குளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முடிச்சுட்டு நம்ம காட்டுக்கு போய் நம்மளோட வேலையை பார்க்கும்போது அது உணர்வுகளே வேறையாக இருக்கும், தூய்மையாகவும் இருக்கும், அதே மாதிரி உற்சாகமாகவும் இருக்கும், இன்னும் வேலை சுறுசுறுப்பாகவும் நடக்கும். இப்போ நம்ம காட்டுக்கு போகிறோம், விவசாயிகள் காட்டுக்கு போய் காலை நேரத்தில் வந்து வீணாக்க மாட்டாங்க. அதனால் காலையில் சூரியன் தாக்கம் அதிகரிக்கிறதுக்குள்ளே காட்டில் வேலை செய்வாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு மதியான நேரமோ இல்லை சாயங்கால நேரமோ நம்ம ஜபம் பண்ணலாம். இப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மதியான நேரத்தில் ஆல்ட்ரை ஓப்பனில் இருந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். பகவான் தயவுசெய்து நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலமாக ஒரு 5 மணி வாக்கில் திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப விளக்கு பற்ற வச்சுட்டு ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு நம்ம சாயங்காலம் பொதுவாக எல்லோரும் பண்ணுவாங்க, அதே நம்ம பண்ணணும். திரும்ப நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னால் நம்ம பகவானுக்கு காலையில் நம்ம எப்படி பூவெல்லாம் போட்டோமோ அதே மாதிரி எல்லாம் பூவையும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இருக்கிற இடத்துல லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு சின்ன தொடச்சல் இருக்கிற இடத்துல துணி எங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும் தொடச்சி விட்டுட்டு பகவான்கிட்ட நம்ம கேட்குறோம், இப்போது நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க. அதுக்கும் மந்திரங்கள் இருக்குது. படங்களுக்கு நம்ம எல்லா மந்திரமும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லாததுனால படங்களுக்கும் விக்கிரகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, அதே பிரதிநிதி தான். அதே சமயம் சின்ன சலுகையும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம ஃபோட்டோவில் நம்மளோட படங்களை வச்சுருந்தோம்னா இது யாருன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நான் தான் சொல்லுவோம். எனக்கும் அந்த ஃபோட்டோவுக்கும்
எந்த வித்தியாசமும் இல்லை, சேம் நாணயம் தான் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் வித்தியாசமும் இருக்குது இல்லையா? அதே போல் பகவான் படங்களுக்கும் விக்கிரகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே சமயம் நம்ம கட்டோன்ற நிலையில் இருக்கிறதுனால அவ்வளோ தூய்மையாக நம்மளால் செயல்பட முடியாதுங்கிற காரணத்தினால நம்ம கொஞ்சம் வித்தியாசம், நமக்கு சலுகைகள் கொடுக்கப்படுது. விக்கிரகம் இருக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம பண்ணணுங்கிறதும், விக்கிரகங்கள் இல்லை படங்கள் தான் இருக்குங்கும் போது சில சலுகைகள் இருக்குது, நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் நம்ம மந்திரங்கள் தேவையில்லை, தயவுசெய்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். திரும்ப காலையில் நம்ம ரெகுலர் நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தாச்சு. காலையில் எழுந்திருக்கும் போது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை நம்ம ஏற்கனவே போன வாரத்தில் பேசிட்டோம். இப்போ இந்த வாரத்தில் நம்ம நைட்டு பகவானை படுக்க வச்சாச்சு. நாம் இப்போது பெருமாள் நம்ம படுக்க வச்சதுக்கப்புறம் நாம் படுத்து தூங்குறதுக்கு போகிறோம். நாம் தூங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம பாயை போடுறோம். பாயை போட்டுட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். நம்மளோட குருவுக்கும் பகவானுக்கும் நமஸ்காரம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்றைய நாளில் இந்த சரீரத்தில் இந்த ஆத்மா இருக்கிறதுக்கு உங்களோட கருணையினால தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு பொழுது நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாமளும் தூங்குகிறோம். காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எழுந்திருக்கும் போது நம்ம முதல்ல நமஸ்காரம் பண்ணணுங்கிறது. இது எல்லாமே இந்த தினசரி நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இதில் அப்பப்போ இடையில பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்குது. நம்ம குளிக்கிறதுக்கு முன்னால் பொதுவாக நம்ம கிராமங்கள்லேயும் சரி நகரத்துலேயும் சரி குளித்ததுக்கு அப்புறம் நம்ம தலையில் எண்ணெய் தடவுவோம். ஆனால் சாஸ்திரங்கள் சொல்லுது, ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க அது செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம குளித்ததுக்கு எண்ணெய் தடவும் போது நம்மளோட தலையிலையும் சரி உடல்லையும் சரி உள்ளே இருக்க அழுக்கை அது தூக்கி விடும். அதனால் அழுக்கு அதிகமாக செயல்படுறதுனால நம்ம அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்தர்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னால், அப்போ என்ன புரோஜனம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தலையில் நம்ம எண்ணெய் தடவணும் அப்படின்னா 4 நிமிஷம் போதும். அந்த எண்ணெய் தலைக்குள்ளே போகும். மீதி இருக்க எண்ணெய் மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பயனேப்படாது, யூஸே கிடையாது, சும்மா தான் மேலே தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், தலையில் எண்ணெய் தடவும் போது நீங்கள் காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னால் எண்ணெய் தடவுனீங்க அப்படின்னா, நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் தலைக்குள்ளே போக வேண்டிய எண்ணெய் பலன் போயிடும். அதனால் குளிக்கிறதுக்கு முன்னால் தான் எண்ணெய் தடவணுமே தவிர குளித்ததுக்கு அப்புறம் எண்ணெய் தடவக்கூடாது. இது எல்லாம் தூய்மையாக இருக்கிறதான அடிப்படையான விஷயங்கள். நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சரியாக முறையாக பண்ணிட்டு வந்தாங்க. காலப்போக்கில் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி நம்ம நாகரிகமற்ற செயலுக்கு போய் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பின்பற்றக்கூடிய கலாச்சாரம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இது எல்லாமே மேற்கத்திய, அதாவது பிரிட்டிஷ்காரங்க நமக்கு விட்டுட்டு போன ஒரு நாகரிகம், கலாச்சாரம். பெண்களும் சரி ஆண்களும் சரி இன்றைக்கி நம்ம உடுத்துகிற உடையிலிருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முதல் கொண்டு மேற்கத்தியர்கள் நமக்கு கொடுத்த ஒரு நாச செயலை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துலேயும் விஷம் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் நீங்கள் உங்களோட காட்டில் உங்களோட கிணத்துல இருக்க தண்ணியை குடிக்கிறீங்களோ அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். அது கொஞ்சம் உப்பு துவர்த்தினாலும் சரி, கொஞ்சம் துவர்ப்பாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. குடிக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஆர்ஓ மிஷின் போட்டுக்கிறாங்க. ஆர்ஓ மிஷினில் குடிக்கிற தண்ணினால் நமக்கு நோய்கள் வராமல் இருக்க போதில்லை, நோய்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி எத்தனையோ விஞ்ஞானிகள் கூட, நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஒரு பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க.
வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கா சார்ந்த ஒரு விஞ்ஞானி வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கார். இந்த தண்ணி எப்படியெல்லாம் வந்து மாறுது அப்படிங்கிறத நிரூபணமாக, அதாவது செயல் மூலியமாக வந்து நிரூபித்து காமிச்சார். இன்றைக்கி நம்ம பொதுவாக நம்ம தண்ணி அப்படின்னா எல்லாமே தண்ணி நினச்சிட்டு இருக்கோம். பட் அது உண்மை கிடையாது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அந்த வீடியோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பக்தர்கள் பண்ணது கிடையாது. சராசரியான ஒரு விஞ்ஞானி வந்து இந்த தண்ணியோட ஆராய்ச்சியில் இதை பண்ணியிருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, 2 பாட்டில் டம்ளரில் தண்ணி எடுக்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர்லேயுமே அரிசி போடுறார். அரிசி போட்டுட்டு ஒரு டம்ளரை ஒரு ரூம்லேயும் இன்னொரு டம்ளர் இன்னொரு ரூம்லேயும் கொண்டுட்டு போய் வைக்கிறார். அந்த ரூமில் ஒரு ரூமில் இருக்க தண்ணிக்கிட்ட, அந்த பாட்டிலில் இருக்க அந்த டம்ளரில் இருக்க அரிசி போட்ட தண்ணி பாட்டிலில் கெட்ட வார்த்தையை பேசுகிறார். அந்த தண்ணிக்கிட்ட, அந்த பாட்டில்கிட்ட, டம்ளர்கிட்ட கெட்ட வார்த்தையை பேசுகிறார். இன்னொரு டம்ளரில் இருக்க அந்த அரிசிக்கிட்ட நல்ல விதமான வார்த்தைகளை பேசுகிறார். ரொம்ப தர்ம ரீதியான வார்த்தைகளை பேசுகிறார். 10 நாளுக்கு அப்புறம் இந்த நல்ல வார்த்தைகளை பேசின டம்ளர்கிட்ட இருக்க அரிசியோட வித்தியாசமும் இந்த கெட்ட வார்த்தைகளை பேசின தண்ணியோட இருக்கிட்ட வித்தியாசத்தையும் பார்க்கும்போது, கெட்ட வார்த்தை பேசின டம்ளர் கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டாக கருப்பு கலரில் மாறி இருக்குது. நல்ல வார்த்தைகள் பேசின அரிசி டம்ளர் நல்லாவே வெள்ளையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய தண்ணி, சாதாரணமான ஒரு தண்ணி, 2லேயுமே வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது. அது நம்ம தீர்த்தம் நம்ம தலையில் போட்டுக்கிறோம், அது வந்து பவித்திரமாக நம்ம குடிக்கிறோம். விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணது சாதாரண தண்ணி நம்ம அது பண்ணுறதில்ல. அது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்கிரகத்து மேலே ஊற்றின தண்ணி, அதே ஒரே தண்ணி விக்கிரகத்துக்கு ஊற்றுனதுக்கு அப்புறம் அதில் என்ன இப்போது வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அது ரொம்ப ரொம்ப அபிஷேகத்துக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய தண்ணியில் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறத அவர் வந்து உணர்றார். அப்புறம் ரன்னிங் வாட்டர், அதாவது பைப்பில் கீழே மோட்டர்லேருந்து போர் மூலிமா நம்ம தண்ணியை மேலே ஏற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து டேங்குக்கு போட்டு டேங்க்லேருந்து பைப்பு மூலிமா நம்ம வீட்டுக்கு வர தண்ணிக்கும், அதே டைரெக்டாக கீழே பூமியில் இருக்க தண்ணிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கார். எவ்வளோ வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கார். இது நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயம், நமக்கு தெரியும். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் எப்படி குளிப்பாங்க, குளிக்கிறதுனா என்ன இருந்துச்சு, கிணத்துல இருந்தால் மொண்டு குளிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது பட் எல்லாத்துக்கும் ஆறு இருக்காதுல்ல, பொதுவான விஷயம் எல்லோரும் கிணத்துல குளிப்போம். இப்போது அப்படிலாம் கிடையாது இல்லையா. இன்றைக்கி நம்ம போர் போட்டால் மேலே மோட்டர் டேங்குக்கு போய் டேங்க்லேருந்து பாத்ரூமுக்கு வந்துடுது. அந்த மாதிரி குளிக்கிறது மூலிமா எவ்வளோ விஷயங்கள் மாற்றம் அடையுது. இதெல்லாம் வந்து அந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கார். இந்த தண்ணி முதல்ல இன்னும் எத்தனையோ பிராமணர்கள் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க. ஆறு எங்கே இருக்கோ அங்கே ஆற்றுல போய் குளிப்பாங்க. ஆறு இல்லாத இடத்துக்கு அவங்க போகவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்படியே போனாலும் திரும்ப அங்கேயே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஆறு இல்லை கிணறு, குளம், இந்த 3 இடத்துல மட்டும்தான் அவங்க குளிப்பாங்க. இந்த பைப்பில் வர தண்ணியில் அவங்க எப்போவுமே குளிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கும் எத்தனையோ பக்தர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஏன் அப்படின்னா இது காலங்காலமாக நடந்து வந்துகிட்டு இருக்க விஷயம். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானிகள் தண்ணியோட மாற்றங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அது உதவி செய்யுது, எந்த அளவுக்கு நமக்கு அது உதவிகரமாக இருக்குது, எந்த அளவுக்கு அது பாதகமாக மாறுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது நமக்கு கிணத்துல இருக்க தண்ணி குடிக்கிறதுக்கும் இந்த ஆர்ஓ மிஷினில் ஆர்ஓ போட்டு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நமக்கு சுத்தமான தண்ணி அப்படின்னு நம்ம குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சொல்லணும் அப்படின்னா, உண்மையே சொல்லணும் அப்படின்னா, விஷத்தை குடிக்கிற மாதிரி தான் இந்த மிஷினில் இருந்து எடுத்து குடிக்கிற தண்ணி. நம்ம கிணத்துல இருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு சுவையாக இல்லாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லப்படுது. அதே சமயம் ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கணும்,
குப்பை கோலமாக இருக்குது, இல்லை வந்து அதில் உப்பு குடிக்கவே முடியாத அளவுக்கு உப்பு இருக்குது அப்படிங்கிற இடத்துல இயற்கையான முறையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம அது மாற்றுறதுக்கு. அந்த மாதிரி முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம். இல்லை வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஆர்ஓ மிஷின் தான் வச்சு பிடிச்சாகணும். இப்போ நாங்கள் எங்கள் காலனியில் அங்கே கரும்பாலையில் வந்து உப்பு ரொம்ப அதிகமான உப்பு தண்ணி. பட் அதே சமயம் எங்களுக்கு காவேரி தண்ணி வருது, அதை வச்சு தான் நாம் குடிச்சுன்னு இருக்கோம். நிறைய பக்தர்களே கூட நிறைய பேர் காவேரியிலேருந்து எப்படி வருதோ, எங்கெங்கே போயிட்டு என்னென்ன கலந்து வருதோ தெரியல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக காவேரி சாஸ்திரங்களை நம்ம படிக்கிறோம். எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது. சாஸ்திரங்களை நம்ம படிக்கிறோம். புனித நதியை எதாலையும் நம்ம அசுத்தம் பண்ண முடியவே முடியாது. அப்படி அசுத்தம் நம்ம விஷமே அதில் ஊற்றினாலும் விஷங்கள் அதில் வேலை செய்கிறது கிடையாது. அதனால் நம்ம அது காவேரி மாற்ற கண்டிப்பாக நமக்கு தீங்கு இழைக்க மாட்டாங்கன்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் அந்த தண்ணி தான் நான் குடிச்சுட்டு இருக்கேன். எத்தனையோ முறை வந்து எத்தனையோ பக்தர்களுக்கு தண்ணினால் எவ்வளோ பிரச்சனை வருது. கிருஷ்ணரோட கருணையினால் நமக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் வரல. நம்ம தினசரி சாப்பிட்ற உணவு முதல் கொண்டு குடிக்கிற தண்ணி முதல் கொண்டு நம்ம எல்லாத்துலேயும் தூய்மையாக செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளோட செயல்பாடுகளும் எல்லாமே தூய்மையாக இருக்கும். இதனால் வந்து மித்தவங்களும் நம்மளை பார்த்து உற்சாகம் அடைவாங்களே தவிர நம்ம மேலே யாரும் கோபப்படுறதுக்கோ போராமப்படுறதுக்கோ வேலை கிடையாது. அந்த மாதிரி யாராவது கோபப்படுறாங்க போராமப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அவங்களோட குறைபாடுகள். ஏன்னா காலங்காலமாக நமக்கு தெரியும் அசுரர்களும் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்போவுமே அவங்க யார் என்ன செஞ்சாலும் அவங்களோட குறைகளை வந்து கண்டிப்பாக அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. எதுலையா குறை இருக்குமா, எப்படியாவது குறை பேச முடியுமான்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். நம்ம அதெல்லாம் பொருட்டுப்படுத்தாமல் கிருஷ்ணர் என்ன விரும்புகிறாரோ இதை நம்ம செய்ய முயற்சி பண்ணணும். இதெல்லாம் செஞ்சால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்மளோட லட்சியம் கிருஷ்ணர் அடையிறது. கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். யார் திருப்தி அடைகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். நமக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு இந்த ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம வந்து முறையாக பக்குவமாக நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட போக முடியும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் யாருக்குமே வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த சரீரத்தில் நாம் நமக்கு இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். திரும்ப எவ்வளோ நாள் எவ்வளோ காலம் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இப்போ நமக்கு கிடச்சிருக்கு, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து தூய்மை அடைகிறதுக்கான செயலை பண்ணணும். இதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் காலம் இருக்குது. இது வெறுமனே முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. இது வந்து வெறுமனே ஒரு பைத்தியம் கூட அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. எந்த நிமிஷம் வேணாலும் நமக்கு வந்து மரணம் வரலாம். எந்த நிமிஷம் வேணாலும் நமக்கு நோய்வாய்ப்படலாம். எந்த நிமிஷம் வேணாலும் நம்ம உடல்கள் செயல்படாமல் போகலாம். இது யாருமே மறுக்க முடியாது, ஒதுக்க முடியாது, இதை வெறுக்கவும் முடியாது. யாருக்கு என்ன நடக்கணுமோ எப்படி நடக்கணுமோ இந்த இயற்கை கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு கொடுக்குறாங்க. இது தண்டனை கிடையாது. திருத்துறதுக்கான ஜீவராசிகள் திரும்ப விஷ்ணுக்கிட்ட வரணும், பகவானுக்கிட்ட வரணுங்கிறதுக்காக அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய செயல்பாடுகள். இதில் வந்து நம்ம வந்து ஒரு சில சமயங்களில் நம்ம நினைக்கலாம், எதுக்கு இவ்வளோ அப்போது நமக்கு தண்டனை கிடைக்கணும், எதுக்காக இப்படிலாம் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம திருந்ததுக்கான ஒரு வாய்ப்பு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார். சில சமயத்தில் நாமளே பார்க்கலாம், குழந்தைகளை ஏதாவது ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னா அப்பா என்ன பண்ணுவார், நல்ல பொருளாக இருந்தால் கொடுப்பார். அந்த பொருள் கெட்டதாக இருந்தால் நல்லா அப்பா கொடுக்க மாட்டாங்க. இந்த குழந்தை அழுது வீட்டுக்கு கீழே விழுந்து பிறண்டா கூட அப்பா அதை வாங்கி கொடுக்க மாட்டார். அதே போல் தான் கிருஷ்ணரும் பண்ணுறார். நம்ம எல்லாரும் அவரை விட்டு மறந்து இங்கே வந்து இந்த உடலில் மாட்டி திரிஞ்சின்னு இருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு ஊராகவும் ஒவ்வொரு நகரமாகவும் திரிஞ்சின்னு இருக்கோம். இதிலிருந்து நம்ம திரும்ப பக்குவம் அடையணும், பக்குவமான விஷயங்களை பக்குவமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நம்ம இது பேசிக் நாலேஜ் நம்ம இது வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தது இந்த வாரம் பார்த்தது எல்லாம் இது ஒரு பொது அறிவு. இந்த செயல்பாடுகளை செஞ்சாவே நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கைங்கிறது அதுக்கான ஆரம்ப நிலையாக கருதப்படுது. எப்போ இதை நம்ம செய்கிறோமோ
அப்போ தான் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பம். இது வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். தயவுசெய்து இதை பின்பற்ற முயற்சி பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் எப்போ வேணாலும் என்னை கேட்கலாம். தயவுசெய்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஆன்மீக வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த கோயில் பக்கத்தில் இருக்க பக்தர்கள் தான் இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கைங்கிறது ஒன்று தான். நம்மளோட லட்சியமும் ஒன்று தான். அதனால் நம்மளோட செயல்பாடுகளும் ஒன்று தான் இருக்கணும். ஹரே கிருஷ்ணா.